Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 1, sets, relations and functions, SSS 1.4 sixth sum. From the curve y is equal to x, draw அப்படின்னு சொல்லி ஒரு 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ y is equal to x கிராஃப்னா ரொம்ப ஈஸி. ஸோ அப்படின்னா என்னென்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா y is equal to x கிராஃப்னா ஸ்ட்ரைட் லைன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட் லைன் நான் வந்து இதை வச்சு போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இஸ் கால்டு தான் y, x is equal to y இந்த கிராஃபு. இதுதான் என்னது உங்களுக்கு நான் வேறு கலரில் போட்டு காணிக்கிறேன். ஸோ ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. ஸோ இப்படி விட ரொம்ப ஸ்ட்ரைட்டாக. ஸோ இவ்வளோ தான். ஸோ அந்த கரெக்டாக எட்ஜில் மீட்டாக தான். ஸோ இந்த மாதிரி தான் என்ன போகும், வைசிக்கல் எக்ஸ் என்ற கிராஃப் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த 4 கிராஃப்ஸையும் வரையணும். பாருங்கள், இது சிக்கல் ஒய் சிக்கல் எக்ஸ் என்ற கிராஃப். ஸோ ஒன் செகண்ட், ஒய் சிக்கல் டு எக்ஸு. ஸோ இப்போ அடுத்த கிராஃபாக ஒய் சிக்கல் டு மைனஸ் எக்ஸ் என்ற கிராஃப் வரையணும். ஸோ அதுவும் இதே போல் தான். ஒய் சிக்கல் டு மைனஸ் எக்ஸ்னா, ஒய் சிக்கல் டு மைனஸ் எக்ஸ்னா யூ நீட் டு ஆப்போசிட். மைனஸ்னால் என்னது, ஆப்போசிட்டு. அப்போ என்ன பண்ணணும், லைன் இந்த ஆப்போசிட் சைன். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது கொஸ்டின் தாண்டி வருது, கொஸ்டின் மேலெலாம் போட வேண்டியது, சும்மா பண்ணிது. ஸோ இது கண்டினியூஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஆப்போசிட், அவ்வளோதான். அப்படியே ஆப்போசிட்டில் போய் இது எப்படி வருதோ அதுக்கு ஆப்போசிட் தான் என்னது, y = -x என்ற கிராஃபு. ஸோ அடுத்த தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = 2x. சரி, செகண்ட் ஒன் வந்து y = 2x. ஃபஸ்ட் ஒன்று y = -x மட்டும் அதை மாதிரி எழுதிட்டோம். y = 2x. 2xன்னு சொன்னாச்சுன்னா என்னது, ஸோ வரைகிறேன். அதே போல் y = 2x என்ற கிராஃபு. ஸோ சின்னதாக போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் அவங்க என்ன கிராஃப்னா யூனிட். அது வந்து கம்ப்ரஸ் ஆகியிருக்கும். ஸோ அப்படியே இப்படி வரும், ஒரு மாதிரி சைஸ் நல்லா கம்ப்ரஸ் ஆகி வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மாதிரி வீடியோஸை சொல்லியிருப்பேன். இந்த மல்டிப்ளை ஆகுதுன்னா அது கம்ப்ரஸ் ஆகும், டிவைட் ஆகுதுன்னா அது வந்து என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இங்கே மல்டிப்ளை ஆகுதுனால அது வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் ஒன் கிராஃப் வந்து y = x+1. y = x+1னா y = x+1. ஸோ இதே போல் ஒரு கிராஃப் போட்டுக்கோங்க. இதுக்கு இதுக்குன்னா y = x+1. ஸோ x+1 மீனிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நம்புகிறேன். x+1 என்ன சொன்னாச்சுன்னா 1 ஆடிங், அதாவது ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி இது கொடுத்துருந்தாலும் என்ன ஆகும், எக்ஸில் போகும். இது என்ன தெரியுமா, இது வந்து உங்களுக்கு y தான் ஆட் ஆகுது. அப்போ yயில் தான் 1 ஆட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வரும் h. ஸோ இந்த மாதிரி போகும். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 0 இதில் தான் மீட் ஆகுது, இந்த 1 பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஸோ அப்போ அந்த கிராஃப் எப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அவங்க என்ன கிராஃபு, y = x+1 என்ற கிராஃபு. இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = 1/2 x+1. இதே கிராஃப் தான், y = x+1 என்ற கிராஃபை வரைஞ்சி 1/2 பண்ணணும், ஹாஃப். ஸோ அதுவும் அதே போல் தான். ஸோ இது வந்து இப்போ என்ன கிராஃப்னா அவங்களுக்கு வந்து இது வந்து y = 2x. கொஸ்டின் சொல்ல பார்த்தேன். இது வந்து y = 2x. இது வந்து உங்களுக்கு y = x+1. நான் இப்போ வரைகிறது y = 1/2 x+1, ஃபோர்த் ஒன், கொஸ்டினில் ஃபோர்த் ஒன்று. ஸோ டவுட்ஸ்னால் பார்த்துக்கோங்க. இதுதான் y = x கிராஃபு, இது y = -x கிராஃபு, இது y = 2x, இது y = x+1, இது y = 1/2 x+1. இப்போ அதை தான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் அது எப்படி வரையணுன்ட்டு. x+2+1, அதாவது ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணிடுங்க. 1/2 x என்னது, டிவைட் ஆகுது, x/2. யூ ஹவ் டு டிவைட். அப்போ எஸ்னா சொன்னேன், டிவைட் ஆகுனா என்ன சொன்னேன், கம்ப்ரஸ் ஆகும்னு சொன்னேன். அப்போது இந்த மாதிரி போயிடும் அது, புரியுதுங்களா? அப்போ அது என்ன ஆகும், இப்படி சுருங்கி போயிடும் அப்படி ஒரு மாதிரி. பட் இது இப்படி தான் வருமேன்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது, அங்கே +1 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு முன்னாடி தான் வரும். ஸோ இப்போ அது 1/2 x மட்டும் கொடுத்துட்டா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 1/2 x+1 மாதிரி கொடுத்துருக்காங்க. x+1 1 ஆட் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒயில் 1 ஆட் ஆகி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அவங்க என்னது, y = 1/2 x+1 என்ற கிராஃபு. இப்போ லாஸ்ட்டாக என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சிக்கலான கிராஃபு, y = 2x + y + 3 = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் எப்படி வரையணும்னா, இது ரொம்ப ஈஸி தான் வரையிறதுக்கு. ஸோ எப்படி பாருங்கள், சிக்கலான கிராஃபு பட் ஈஸி. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இது ரொம்ப ஈஸி தான் இந்த கிராஃபு. இதுவரை உள்ள சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருந்ததுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. புரியுதுன்னா புரியலாட்டினா டவுட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.
ஸோ இப்போ 2x + y + 3 = 0. ஸோ அதில் அப்படின்னா என்னது 2x. ஸோ ஒய்யை கண்டுபிடிங்க பார்ப்போம். அதுலேருந்து முதல்ல ஒய்யை கண்டுபிடிச்சி பாருங்கள். y = இப்போ என்ன வரும் 2x வந்து வேணால் மைனஸில் போயிடும். அப்போ -2x இன்னொன்று என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ அதுவும் போயிட்டா மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ y = -2x - 3 வருது. இப்போ இதை வச்சு நீங்கள் கிராஃப் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு x - 3 கிராஃப் போடுங்க. அதாவது x × 2. இப்போ 2x கிராஃப் என்னது கம்ப்ரஸ் ஆகி வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி வருங்களா? ஸோ அப்படி கம்ப்ரஸ் ஆகுமா? பட் இங்கே என்ன சிம்பிள் மைனஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இது கம்ப்ரஸ் ஆகி வந்தால் என்ன மாதிரி வரும், மைனஸ் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் -3 வேறு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ எங்கே போய் மீட் ஆகும், இந்த மாதிரி போயிடும். அவ்வளோதான், ரொம்ப கீழே நல்லா கம்ப்ரஸ் ஆகி போயிடும். ஸோ சொல்லணும்னா இந்த மாதிரி போகும். ஸோ இந்த இடத்துல 3 இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கரெக்டாக அந்த ஒயில் ஒரு இடத்துல மீட் ஆகுது பாருங்க, அதுதான் உங்களுக்கு வந்து 0 பாயிண்ட். ஸோ இப்படி தான் இருக்குது அதுக்கு. அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒய்யை கண்டுபிடிங்க. ஒய்யை கண்டுபிடிச்சா 2x கிராஃப் உங்களுக்கு தெரியும். 2xனால் என்னது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், இந்த மாதிரி போகும், கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி போகும். இது ஆப்போசிட்னால இந்த மாதிரி போச்சு. இது கூட -3 ஆனனால அதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு அதே தான் -2x - 3 தான். அதே கொஞ்சம் கீழே 3 பாயிண்ட் தள்ளி வந்துட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு என்னது இந்த கிராஃப். ஸோ அந்த கிராஃப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன ரீவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து y = x, இதுதான் ஸ்ட்ரைட்டாக போகும். அது செகண்ட், அதாவது கொஸ்டினில் கேட்டிருக்கு இது உங்களுக்கு கொடுத்துருக்கிது y = xலேருந்து கூட வரையணும்னு சொல்லி. ஃபஸ்ட் கொஸ்டின் இது தான் y = -x, அப்படியே ஆப்போசிட்டில் வரையணும். செகண்ட் ஒன்று y = 2x, அது எப்படி வரணும்னா இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி வரையணும். ஏன்னா மல்டிப்ளை ஆகும்போது கம்ப்ரஸ் ஆகும். இதே டிவைட் ஆச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ தேர்ட் கிராஃப் இது தான் y = x + 1. 0ல் மீட் ஆகுது பதிலாக அந்த 0.1ல் போய் மீட் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து y = x + 1. ஃபோர்த் கிராஃப் இது தான் y = 1/2x + 1. ஸோ ஹாஃப் ஆகும். ஸோ ஹாஃப் ஆகுதா, ஹாஃப் ஆகும்போது கம்ப்ரஸ் ஆகாது, எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அதாவது இந்த மாதிரி போகும், இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா அது கம்ப்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி போச்சுன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பலது பக்கம் திருப்பி இருக்குது, அதுதான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்டெண்ட் ஆச்சுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அது 1/2x + 1 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதில் போய் மீட் ஆகும். அதாவது இந்த மாதிரி மீட் ஆகும். பட் இது +1 கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு பாயிண்ட் மேலே போய் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் உங்கள் ஃபோர்த் கிராஃப். லாஸ்ட் கிராஃப் இது தான். இதில் நீங்கள் ஒய்யை கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு -2x வரைஞ்சிங்கன்னா மைனஸ்னால இந்த மாதிரி வரும். ஸோ ப்ளஸ் இப்படி இருந்து தான் மைனஸ் வந்து இப்படி வரும். ஸோ இது 2xனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. தென் -3 வரனால கொஞ்சம் கீழே தள்ளி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃப்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.